மோட்டிவேஷன், டிசிப்ளின் ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஆனால் ரெண்டுமே வேறு வேறன்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ ரெண்டில் எதை ஃபாலோ பண்ணால் வந்துட்டு நம்ம லைஃப் வந்து முன்னேறும், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி இருந்துச்சுன்னா, உங்கள் மனசில் இருக்க கேள்விக்கான பதில் இந்த வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மோட்டிவேஷன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் அதில் நல்லா மோட்டிவேட் ஆகிறது. டிசிப்ளின்னா அதை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து அதில் டெய்லி அதை நம்ம செய்யணும் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து கண்கூடாக இருக்கிறது. ஒரு கொஸ்டின் இருக்குது, லைஃப் வந்துட்டு ரொம்ப டஃப் ஆகும்போது எது வந்து ஒர்க் ஆகும்? ஸோ மோட்டிவேஷன் வந்து ஒர்க் ஆகுமா? ஸோ நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் உங்களை எல்லா பக்கத்துலேருந்து டம்ப் பண்ண ஆரம்பிக்கும். மோட்டிவேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி. நீங்கள் டெய்லி ஒரு மோட்டிவேட்டட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பை எதோ நோக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மோட்டிவேட்டடாக எப்படி ஒரு எரியிற நெருப்புக்கு ஒரு சின்ன தீப்பொறி தேவைப்படுதோ, ஸோ அந்த தீப்பொறி தான் உங்கள் மோட்டிவேஷன் சொல்கிறது. இந்த மோட்டிவேஷன் அந்த தீப்பொறி உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கணும், ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு இன்ஸ்பயராக உங்களை வந்து அந்த வேர்ல்டோட போராட்டம் நடத்துறதுக்கு டக்குன்னு உங்களை ஒரு ஃபியூயல் போட்ட மாதிரி பூஸ்டப் பண்ணோம். பட் இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷன் வந்து எப்போதுமே நம்மளுக்கு டெம்ப்ரவரி தான். அது வந்து ஃபேட் ஆயிரும், ஹார்ட் ஆயிரும் நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். ஏன்னா ஒரு நாள் செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸே ஒரு நாள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாகிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மோட்டிவேட்டர் வந்து டெம்ப்ரவரியாக அது வந்து போயிடும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். தென் டிசிப்ளின்னா என்ன? டிசிப்ளின் இஸ் நாட் அபவுட் ஃபீலிங் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து ஒரு ஹேபிட், ஒரு கமிட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு ரெஸ்பான்சிபிள் சம்மந்தப்பட்டது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தினமும் செய்கிறது. அதாவது நம்ம லைஃப்பில் வந்துட்டு அது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது இத்தனை நாளாக காலைல எனக்கு வந்து 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதை ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறது தான் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க. அதாவது காலைல எழுந்திரிச்சோடனே அந்த கோல்ட் ஷவர் பண்ணுறது, நான் அதுதான் பண்ணுவேன், நான் ஹீட்டர் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது தான் டிசிப்ளின். டெய்லி ஒரு விஷயத்த செய்கிறது. நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மோட்டிவேஷன் வந்து ஒரு எமோஷ்னல் கேரக்டராக வெளிவருது. அதே வந்து டிசிப்ளின் வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக வெளியே வருது. மோட்டிவேஷன் வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி, அதாவது தீப்பொறி மாதிரி. ஆனால் டிசிப்ளின் தான் அந்த ஃபுல் நெருப்பு மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோட்டிவேஷன் இருந்தால் தான் உங்களால் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டுமே நம்மளுக்கு தேவை தான். ஆனால் நம்ம வந்து எதனால் முன்னேறோன்னு கேட்டோம் அப்படின்னா, மோட்டிவேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்பார்க்கே கிடைக்கும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் டிசிப்ளின் இருந்தால் தான் உங்களால் அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ண முடியும். வித்தவுட் மோட்டிவேஷன் உங்களால் எதையுமே ஆரம்பிக்க முடியாது. அதே மாதிரி வித்தவுட் டிசிப்ளின் உங்களால் எதையுமே முடிக்க முடியாது. நான் லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மூமெண்ட்காண்டி வெயிட் பண்ணாதீங்க. நான் ஒரு சின்ன கதையோடு முடிக்கிறேன். ஒரு அத்லீட்ஸ், அதாவது டெய்லியும் ஒரு ஆர்மியில் இருக்கவங்களும் சரி, ஒரு ஸ்போர்ட் மேனோ சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க. ஸோ காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ரன்னிங் போகணும். அது அவங்களுக்கு கடினமாக தான் இருக்கும், ஆனால் அதை கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. அது எதனால் செய்கிறாங்கன்னா, அது பேர் தான் டிசிப்ளின். நம்மளால் அது முடியலைனாலும் நம்ம அன்றைக்கி அதை செய்கிறோம். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிதுன்னா அதை செய்கிறது பேர் தான் டிசிப்ளின். எப்போதுமே மோட்டிவேஷனை இன்றைக்கி மட்டும் கேட்டுட்டு நான் நாளைக்கு வந்து நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் டிசைட் பண்ணாமல், நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிற ஒரு ஸ்பார்க்கை வச்சு நாள் கழிச்சு இன்னொரு நாள், 1 மாதம் 2 மாதம்னு அதை கொண்டு போய் அதில் நம்ம அச்சீவ் பண்ண பாருங்கள். உங்கள் லைஃப் வந்து மோட்டிவேட்டடாக இருக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் வெற்றியின் பாதையில் ஒரு அங்கமாக இருக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.